உங்க அனைவரையும் நம்மளோட சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா அயற்சொல். இந்த அயற்சொல் அப்படின்னா என்ன? இது நம்ம டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4ல எந்த மாதிரி வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? வாங்க நம்ம காணொளிக்கு போலாம். இது எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகு 1 யூனிட் 1ல வருது. எழுத்து சொல் இருக்கு. இதுல சொல் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த அயற்சொல் வருது. அயற்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் அல்லாத பிறமொழி சொற்களை தான் நம்ம அயற்சொல்னு சொல்லுவோம். மன்னிப்பு இவெல்லாம் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். மன்னிப்பு அப்படிங்கிறது தமிழ் சொல் அப்படின்னு. இல்ல, இது தமிழ் சொல் கிடையாது. வாடகை அப்படிங்கிறதும் தமிழ் சொல் கிடையாது. சம்பளம் அப்படிங்கிறதும் தமிழ் சொல் கிடையாது. இங்க கொடுத்திருக்க அலங்காரமும் தமிழ் சொல் கிடையாது. இது எல்லாமே அயற் சொல் தான். சரியா? இந்த மாதிரி சொற்கள் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில மொழி, சமஸ்கிருதம்ங்கிற வடமொழி, உருது இந்த மாதிரி சொற்கள்ல இருந்து வர்ற சில சொற்களை தான் நம்ம பயன்படுத்துறோம். அது தமிழ் சொல்லுன்னு நினைச்சு பயன்படுத்துறோம். அந்த மாதிரி சொற்கள் தான் அயற் சொற்கள். அதுல இந்த நம்மளுக்கு டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4ல வந்து அடிக்கடி ரிப்பீட்டடா வர்ற சில சொற்கள், இன்னும் சில புதிய சொற்கள், அதாவது நம்ம தமிழ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற சொற்கள் நிறைய இருக்கு. வாங்க அதன் அடிப்படையில தான் இந்த காணொளி நான் எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். அயர் சொல் லாபம். நம்மளாம் நினைப்போம் லாபம்னா தமிழ் சொல் அப்படின்னு. இல்ல, வருவாய் தான் தமிழ் சொல். ஆபத்து, இடர், அபூர்வம், புதுமை, அலங்காரம். அலங்காரம்ங்கிறது கூட தமிழ் சொல் கிடையாது. சரியா? சரியான தமிழ் சொல் ஒப்பனை, வாடகை, குடிக்கூலி. உபயோகம், பயன், நிபுணர், வல்லுனர், கஜானா, கருவூலம், அந்நியர், அயலார், அதிபர், தலைவர், அங்கத்தினர், உறுப்பினர். அப்ப அங்கத்தினருங்கிறதும் தமிழ் சொல் கிடையாது இல்லையா? அதுக்கான சரியான தமிழ் சொல் உறுப்பினர். அதிகாரி, அலுவலர், பாக்கி, நிலுவை, அபிஷேகம், நீராட்டு. இந்த மாதிரி வடமொழி சொற்கள் ஷே, ஹா, இஷ் அப்படி வர்றது எல்லாமே அயற் சொற்கள் தான். நீங்க அந்த மாதிரி கேள்விகள் வரும்போது நீங்க சுலபமா தமிழ் சொற்களை தேர்ந்தெடுத்து நீங்க எழுதலாம். சரியா? அபிஷேகம் நீராட்டு, அனுமதி இசைவு, கிராமம். நம்ம எல்லா இடங்கள்லயும் இது நிறைய பலகையில பார்த்திருப்போம். கிராமம் அப்படிங்கிறது அது கூட தமிழ் சொல் கிடையாது. சரியான தமிழ் சொல் என்ன? சிற்றூர். ஆராதனை, வழிபாடு, மாதம், திங்கள், உத்திரவாதம், உறுதி, சம்பளம், ஊதியம். சம்பளத்துக்கான தமிழ் சொல் என்ன? ஊதியம். உற்சாகம், பூரிப்பு, வருடம், ஆண்டு, விசா, நுழைவு இசைவு, பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு, நிச்சயம், உறுதி. கம்பெனி, நிறுவனம், கோரிக்கை, வேண்டுதல், வித்தியாசம், வேறுபாடு, யுகம், ஊழி, பத்திரிகை, நாளிதழ், சரித்திரம், வரலாறு, சமீபம், அருகில், சொந்தம், உறவு, முக்கியத்துவம், முதன்மை, தருணம், உரிய வேளை. ஐதீகம், உலக வழக்கு, ஆஸ்தி, சொத்து, உபசரித்தல், விருந்தோம்பல், இருதயம், நெஞ்சம், ஞாபகம், நினைவு. இந்த மாதிரியான முக்கியமான காணொளிகள் டிஎன்பிசி சிலபஸ்க்கு சம்பந்தமான காணொளிகள் உங்களுக்கு வேணும்னா இதுவரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற காணொளிகள் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.